எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆடி மாசம் பிறந்தாச்சு அப்படின்னாலே பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒருவித உற்சாகமும் ஒரு உத்வேகமும் பிறந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆடி மாசம் பிறந்தாச்சுன்னா பண்டிகைக்கு குறைச்சலே இல்லை, எப்பவும் வெள்ளத்தை அடுப்புல ஏத்த வேண்டியதுதான் அப்படின்னு பெரியவாலாம் சொல்லுவா. அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தை நம்மளுக்காக ஆடி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஜனக்பூர் திரு ஸ்ரீனிவாசன் மாமா அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்கா. நிறைய விஷயங்கள் சொல்றா மாமா, அது எல்லாத்தையும் கேட்கலாம். திரு ஜனக்புரி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பன்னூல் ஆசிரியர், பெரும்பூதூர் மாமுனி, முதலாழ்வார்கள், முதல் 3 திருவந்தாதிகள், இந்த மாதிரி பல நூல்களை எழுதியிருக்கார். வைணவத்துல ஆழங்கால் பட்டவர், நொடிப்பொழுதுல ஆழ்வார்களோட அருளி செயல்களை எடுத்தோதும் திறன் பெற்றவர். பிறப்பால இவர் வைணவராக இருந்தாலும் தமிழ் மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தாலும் தமிழ் கற்ற திறத்தாலும் எல்லா மத கருத்துக்களையும் உள்வாங்கி செழுமையடைந்தவர். இவர் ஆசிரியராக, பட்டிமன்ற பேச்சாளராக, ஆன்மீக சொற்பொழிவாளராக, கவிஞராக, கட்டுரையாளராக பல மேடை நாடகங்கள்ல நடிச்சிருக்கார். சிந்தனை துளிகள் 100க்கு மேல எழுதியிருக்கார். இவரை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லிண்டே போலாம். இவரை மாதிரி ஒருத்தர் நம்மளோட ஹயவதநாத ஸ்லோகா ஸ்கூல் சேனலுக்கு நம்மளுக்காக ஒரு சொற்பொழிவு கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மெல்லாம் பண்ண பாக்கியம்தான். இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு நாள் முன்னாடி தான் கேட்டேன். அதனால அவர் ஆடி மாத சிறப்புகளை பத்தி இருந்தாலும் நம்மளுக்கு சொல்றேன்னு ஒத்துன்னு இருக்கார். அவரை நம்ம எல்லாரும் வரவேற்று அவரோட சொற்பொழிவை கேட்கலாம். வணக்கம். ஆடி மாத சிறப்புகள். சூரியன் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணப்படும் காலம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயனம் தொடங்கும் காலம் இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயனமாக கருதப்படுகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்னும் பழமொழி தமிழ்நாட்டில் வழங்குகிறது. உழவர்கள் உணவு தொழிலின் மழை வளம் சிறந்து மண் வளம் பெரிய காரணத்தினால் உழவர்கள் உழவு தொழிலில் ஈடுபடுவதுடன் தன்னுடைய கடமைகள் கண்ணும் கருத்தாயிருப்பர். அதனால் திருமண நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய மாட்டார்கள். இல்ல திருமண ஏற்பாட்டில் கருத்து செலுத்தினால் உழவர்களுடன் கடமைகளில் கருத்து செலுத்த முடியாமல் போய்விடும். அதனால் இந்த இல்ல திருமண நிகழ்வுகளில் நடைபெற செய்வதில்லை. இம்மாதம் ஆறுகளிலும் நதிகளிலும் புதுவெள்ளம் கரை புரண்டு ஓட காண்பவர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கண்மாய்களில் மதகுகள் திறக்கப்படும். உழவர்கள் புது வெள்ளத்தை உற்சாகமாக வரவேற்பர். ஆடிப்பெருக்கு என அழைக்கப்படும் இந்த மாதத்தில் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்காக எல்லாரும் இல்லங்களிலிருந்தும் சிற்றான்னம் என செய்து கொண்டு நதிக்கரை ஆற்றங்கரை ஓரங்களில் குடும்பத்தின் உல்லாசமாக கொண்டாடும் நாள் இந்த ஆடிப்பெருக்கு. இந்த நாளில் புதியதாக திருமணமானவர்களே பெண்களை பெண் வீட்டார் தங்கள் வீட்டிற்கு அழைப்பர். ஆடிக்கு அழைத்தல் என்பர். அதனால் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நன்னாள் திருவாடிப்பூரம். எல்லா வைணவ கோவில்களிலும் இந்த நன்னாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். அது மட்டுமல்லாமல் ஆடி அமாவாசை என்று நதிக்கரைகளில் நீத்தாக்கடன் செய்வதை சிறப்பாக கருதுவர். ஆடிப்பூரம், ஆடி தபசு, ஆடி அமாவாசை, ஆடிப்பெருக்கு என பல சிறப்பு தினங்களாக கொண்டாடப்படுவதுடன் ஆடி வெள்ளி அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் வெகு சிறப்பாக பக்தி பரவசுடன் மக்கள் கொண்டாடி மகிழ்வர். மக்கள் மனவளம் திறக்க இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இதயம் கழிப்பர். நாமும் ஆடி மாதத்தினை மனதார வரவேற்போமாக. இந்த நன்னாளை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்த
ஹயவதனா யூடியூப் சேனல் ஜனனி சுந்தர் அம்மையாருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டுள்ளேன். நன்றி. அடியேன் ஜனக்குரு சீனிவாசன். ரொம்ப அருமையா ஆடி மாத சிறப்புகள் பத்தி மாமாவா சொன்னா. இவெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சின்றவா. ஆனா கூட எப்படின்னா தன்னை எளியவன் அப்படின்னு தான் மாமா சொல்லிக்கிறார். எளியவன் அடியவன் அப்படின்ற வார்த்தையை தான் மாமா அடிக்கடி யூஸ் பண்றார். ஏன் அப்படின்னாக்க நிறைய படிச்சவா தன்னை முன்னாடி நிறுத்திக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டா. அந்த மாதிரி தான், அந்த வகையில தான் மாமாவும் இருக்கார். எவ்வளவோ படிச்சிருக்கார் இவர். நான் சொன்ன விஷயங்கள்லாம், அதாவது இந்த வீடியோக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கம்மி. ஆனா அதையும் தாண்டி நிறைய பெருமாள் சேவை பண்ணிட்டு இருக்கார். நிறைய புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்கார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவா நம்மளோட சேனலுக்கு நம்மளுக்கு கிடைச்சது நிஜமாவே பெருமாள் நம்மளுக்கு பண்ண அனுகிரகம் தான் அப்படின்னு நினைக்கணும். மாமாக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை அந்த பெருமாள் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு இதே போல நிறைய நல்ல விஷயங்களை நம்மளோடலாம் பகிர்ந்துக்கணும் மாமா அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு மாமாக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.